அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டி விஜயை பாஜக கட்சி தொடங்க வைத்திருப்பதாக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு குற்றம் சாட்டியுள்ளார். நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய் கட்சி தொடங்கியது குறித்து பல்வேறு சந்தேகங்களை எழுப்பினார். அருண்ராஜ் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து ஐஆர்எஸ்ல இருந்து அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு இப்ப இங்க அந்த கட்சியில சேர்ந்திருக்காங்க. அவரை யாரு ரிசைன் பண்ண சொன்னா? இதே வருமான வரித்துறை அவங்க வீட்டுக்கு போச்சு. விஜய் வீட்டுக்கு என்ன நடந்துன்னு சொல்லுங்க. விஜய் அவர்களையும் ரைடு இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணி மிரட்டி உருட்டி அவங்களுக்குள்ள இப்போ ஒரு ஒப்பந்தம் பண்ணி ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால்தான் உள்துறை அமைச்சர்கிட்ட கடந்த வாரம் விஜய் அவர்களை கூட்டணிக்கு சேர்த்தீர்களா அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லணும்? எங்க கட்சிக்கு எதிர்கருத்தோட இருக்காரு, நாங்க அவர்கிட்ட சேர மாட்டோம் அல்லது சேர்க்க மாட்டோம்னு சொல்லணும்னா அவர் என்ன சொன்னாரு? பரிசீலிக்கப்படும், காலம் இருக்கு, நல்ல முடிவு வரும். நாங்கல்ல அப்ப நீங்க இல்ல நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வச்சு என்ன நீங்க ஏசுங்க, இந்த கட்சி ஆரம்பிச்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஓட்டு உங்களுக்கு வரட்டு, அதுக்காக அதை விட்டுக்கதாட்டி பரவலா எல்லாரும் சொல்றாங்க. ஒய்பிரிவு பாதுகாப்பு விஜய் கேட்கல, தவிர்க்க தலைவர் அவருக்கு மத்திய அரசு அந்த பதவி கொடுத்து